அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறது, சார் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்ம 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வித்தின் 1 வீக்கில் ஓகேங்களா, போர்டு எக்ஸாமோடது ஓகேங்களா, சிபிஎஸ்சியோட எக்ஸாம் லேட்டாக தான் ரிசல்ட் வரும். போர்டு எக்ஸாமோட நம்ம கவர்மெண்ட் போர்டு எக்ஸாமோட ரிசல்ட் வந்த 1 வீக்கில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப்லையும் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. A to Z தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக எந்தவித சின்ன அப்டேட்லேருந்து பெரிய அப்டேட்டும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலே மேக்ஸிமம் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அதுவும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் உங்கள் கைடன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இப்போ தெளிவே இல்லாத லெவலில் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணணும். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எங்கே ஜாயின் பண்ணணும், எங்கே படித்தா வேல்யூ, எங்கே படித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது, ஒரு 10க்கும் மேற்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது, காந்திக்கு நமக்கு இங்கெல்லாம் எங்கே சார் இதில் இவ்வளோ இடத்துல எங்கே படித்தா நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த மெயினாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், 12 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் ஃபிஷரிஸ் அப்ளிகேஷனும் போடணும். அது இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனும் எதில் போடணும், நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனுக்குள்ளவே இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி போடணும். இது எல்லாத்தையும் எப்படி சார் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நாங்கள் உங்கள் கட் ஆஃப் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டில் வைப்போம், ஓகேங்களா. அடுத்து மதுரை எடுத்துக்கிட்டோம்னா செகண்டில் வைப்போம். இது போல் 12 கவர்மெண்ட் காலேஜ் அரேஞ்ச் பண்ணுவோம் ரேங்கிங்கில், 28 அஃபிலியேட்டட் காலேஜ் ப்ராப்பர் ரேங்கிங்கில் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்படி அதுக்கு அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அரேஞ்ச் பண்ணி போடுவோம். இப்படி எல்லாத்தையும் ப்ராப்பரான அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும், ஓகேங்களா. அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததும் உங்களோட ஜென்ரல் கவுன்சிலிங், உங்களோட ஜென்ரல் ரேங்க் எவ்வளோ இருக்குது, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ இருக்குது, இதில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், உங்கள் கம்யூனிட்டியில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு அந்த டைமில் ஃபோனில் கைட் பண்ணிவிடும். கிளியராக உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிவிடும். அதுக்கு அடுத்தது நீங்கள் கவுன்சிலிங் போவீங்க. இந்த கவுன்சிலிங் எங்கே போகணும், எப்படி போகணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக ஃபோன்லேயே உங்களுக்கு கைடன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவோம். இப்படி தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவோம். நாங்களே உங்களோட ஏதாவது டாக்குமெண்ட் வருது, உங்களுக்கு ஏதாவது மெயில் வருது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவோம். தனியாக உங்களுக்குன்னு தனி இது வச்சுருப்போம். உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு தனியாக பர்சனலாகவே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், செக் பண்ணுங்கள், இந்த கவுன்சிலிங் டேட் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும், செக் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் எதையுமே போயிட்டு பயப்பட தேவையில்லை, ஐயோ நம்ம ஏதாவது விட்டுருவோமா போயிடுவோமான்னு. A to Z எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணிவிடுவோம். ஓகே, கவுன்சிலிங் டேட் வந்திருக்கு, நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், இந்த டேட் உங்களுக்கு வந்திருக்கு, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு அட்டன் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும், எந்த காலேஜ்னு சொல்லிட்டு. நம்ம தான் ஏற்கனவே ப்ராப்பராக அப்ளிகேஷன் போட்டுட்டோமே ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டில். அப்போ உங்களுக்கு ஒரு 15வது இடத்துலையோ 10வது இடத்துலையோ உங்களுக்கு 10வது ரேங்க்ல உள்ள ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே டக்குன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த காலேஜ் நல்ல காலேஜா, இந்த காலேஜ் பெஸ்ட்டான காலேஜா, இந்த காலேஜ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உடனே நாங்கள் செக் பண்ணிவிட்டு கிளியராக உங்களுக்கு இந்த காலேஜில் அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பார்ப்போம், நீங்கள் அங்கே படிக்கலாமா, அந்த காலேஜ் சுமாரான காலேஜ்னா வேண்டாம்னு சொல்லிடுவோம், நல்ல காலேஜ்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி எல்லா கைடன்ஸும் அந்த டைம்லேயும் உங்களுக்கு கிளியராக கொடுப்போம். இல்லை எனக்கு அதுக்கு மேலே இருக்க 2 காலேஜ் தான் வந்தால் நல்லாயிருக்கும் சார், 8வது இடத்துல இருக்க ரேங்க்கில் இருக்க காலேஜ் வந்தாலும் நல்லாயிருக்கும், ஒரு 6வது இடத்துல இருக்க காலேஜ் வந்தால் நல்லாயிருக்கும், வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அதை செக் பண்ணுவோம். செக் பண்ணி பாசிபிள் இருந்துன்னா ஓகே, அங்கே ஸ்லைடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கவுன்சிலிங்கில் அதை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ஸ்லைடிங்கோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்க காலேஜ், நீங்கள் 10வது பிளேஸில் இருக்கீங்கன்னா 9வது ரேங்கிங்லையோ 8வது ரேங்கிங்லையோ 6வது ரேங்கிங்லையோ 5வது ரேங்கிங்லையோ ஏதாவது ஒரு வேகன்சி இருந்து அதுக்கு நீங்கள் சூட்டபிளாக இருந்தால் உங்களை அதுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக 5வது ரேங்கில் இருக்க காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் ப்ராப்பராக போடாமல் 10வது ரேங்கில் இருக்கும்போது நீங்களே எங்கேயாவது போய்
அப்ளிகேஷன் போட்டு அதில் நீங்கள் 5வது ரேங்க்லையோ 6வது ரேங்க்லையோ ஒரு சுமாரான காலேஜை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தா என்ன ஆகும், உடனே சுமாரான காலேஜுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ வந்த நல்ல காலேஜும் போயிடும். ஓகேங்களா? இதுதான் முக்கியமாக அப்ளிகேஷன் நம்ம ப்ராசஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் அப்ளிகேஷன் போடாமல் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தா உங்களோட ஃபியூச்சரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் அப்ளிகேஷன் வெரி வெரி மஸ்ட். அதுக்கு தான் ரொட்டீனாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது, சார் அப்ளிகேஷன் எங்ககிட்ட போடுங்க, கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரொட்டீனாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கவுன்சிலிங்லாம் முடிச்சு ப்ராப்பராக உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு எப்படி போகணும், என்னென்னலாம் வாங்கணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் காலேஜுக்கு, ஃபீஸ் எப்போ கட்டணும் அப்படின்ற கைடன்ஸையும் சொல்லி ப்ராப்பரான டேல காலேஜ் போகிறதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே அது வரைக்கும் பக்காவாக பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் மாதிரி எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் உங்கள் கால் எடுத்து உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் படிக்கும் பொழுதும் சரி, 4 வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் போகணுன்னாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்போம். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நம்ம டாக்டர் டிகே கைடன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் நம்மக்கிட்டேருந்து உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ தான் ஒரு சார் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் உங்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 100 பேர் கைடன்ஸ்க்கு வருவாங்க, உங்களால் எல்லாருக்கும் கைட் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த 50 பேரோ அந்த 100 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் கைட் பண்ணுவோம். அவங்களுக்கு மட்டும்தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணுவோம், அவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவோம். மற்ற யார்கிட்டையும் எங்களால் பேச முடியாது. ஏன்னா எங்களை நம்பி எங்கள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எங்களோட கைடன்ஸ் எடுத்தவங்களுக்கு மட்டும் பியூராக அவங்களோட கால்ஸ் அட்டன் பண்ணி ப்ராப்பர் கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுலேருந்து எங்களோட ஒர்க்கே அவங்களுக்கு கைட் பண்ணுறது மட்டும்தான். அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு கைடன்ஸ் எடுத்து ஒரு பெஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா எங்களை தவிர வேறு யாராலையும் அதை பண்ண முடியாது, வேறு யாரும் பண்ணுறதும் கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கள் லெவலுக்கு ஃபோன் கால் யாராவது அட்டன் பண்ணியிருக்காங்களா, எங்கள் லெவலுக்கு யாராவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்களா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஒரு சேனல் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் மட்டும்தான். ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி, கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.